நம்மிடையே இப்போது ஹரிமாதவன் அரசியல் விமர்சகர் ஹரிமாதவனிடம் இந்த வாக்குக்கணிப்பு முடிவுகள் அந்த தமிழக வாக்காளர்களின் மனப்போக்கை எந்த திசையில் கொண்டு செல்கிறது என்பது குறித்து ஹரிமாதவன் சாரிடம் கேட்கலாம். ஹரிமாதவன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை இப்போ தமிழ்நாடு மற்றும் கேரளா, புதுச்சேரி மூன்றிலுமே அந்த முடிவுகள் வெளிவந்திருப்பதை பார்த்துருப்பீங்க. நம்ம முதல்ல இந்த தமிழ்நாடோட வாக்காளர்களோட அந்த மனநிலை, அதாவது அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு சம வாய்ப்பு, எந்த கட்சியுமே ஒரு கிளீன் ஸ்வீப் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்களோ என்ற ஒரு கணிப்பு, ஒரு கருத்து ஏற்படுகிறது. நம்ம இதயத்துல்லா சாரோ சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு இந்த வாக்காளர்கள் மனநிலை தொடர்பாகவும் கூட்டணி கட்சிகளின் வலிமை தொடர்பாகவும். இப்போது எந்த கட்சியும் ஃபுல் ஸ்வீப் என்றது இல்லாமல் ஓரளவு அந்தந்த கட்சிகளுக்கான வாய்ப்புகளை தமிழக மக்கள் பகிர்ந்து அளித்திருப்பது போல தெரிகிறது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் ஹரிமாதவன் சார்? சார், இந்த கருத்து கணிப்பு முறைகள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது. 67 தேர்தலுக்கு முன்னாடி எப்படி தமிழக சட்டமன்றத்தோட பிரதிநிதித்துவம் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு பிரதிநிதித்துவத்தை நோக்கி தமிழக சட்டமன்றம் போகுது. 67க்கு அப்புறம் எல்லா கட்சிகளுக்கும் சட்டமன்றத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் 2 அணிக்குள்ள எல்லா கட்சியுமே முடிஞ்சு போயிடும். 3வது அணிங்கிறது வந்து பெருசா இருக்காது. 3வது அணியா போட்டியிட்ட கட்சியும் 1 மாசம் 2 மாசத்துல 2 அணியில ஒரு அணிக்குள்ள போயிடுற மாதிரி இருக்கும். இப்ப இந்த 4 அணிக்குமே சம வாய்ப்பு கிடைக்கிறது. 67க்கு முன்னாடி உள்ள தமிழ்நாட்டோட அரசியல் தட்பவெப்ப சூழ்நிலை மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. திமுக, அதிமுக 2 பெரிய கட்சி, 2 கட்டமைப்புகள் உள்ள ஒரு கட்சி, 2 கட்சியும் பெரிய அளவுல பணத்தை செலவு பண்ணி களத்துல களமாடும் போது பணம் செலவு பண்ணாம பெரிய பிரச்சார வலிமையும் இன்னைக்கு 2 கட்சியும் பண்ணக்கூடிய அந்த அரசியல் வந்து மாறுபட்டு முழு மூச்சா பிரச்சாரத்துல கூட நடிகர் விஜய் போய் பிரச்சாரம் பண்ணாமையே இந்த அளவுக்கு ஒரு கிரவுட் பில்லிங் கெப்பாசிட்டியில அந்த கட்சி வந்து ஒரு 20 இடங்கள் 25 இடங்கள் வரும்னு சொல்றது வந்து 20% 25% கிராஸ் பண்ணும், 30% வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை மாதிரி இடங்கள்ல 30% மேல போய் சீட் கன்வெர்டபிலிட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது வந்து தவிர்க்க முடியாதது. அதைத்தான் நமக்கு வந்து எக்ஸிட் போல் முடிவுகள் காட்டுது. இது விஞ்ஞான ரீதியா ஒரு எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழிமுறையில வந்து இந்த வந்து கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் பல நேரத்துல மெய்ப்பிக்கிறது உண்டு, பல நேரத்துல இது வந்து பொய்த்து போறது உண்டு. கடைசியா மகாராஷ்டிரா தேர்தல்